இது சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். சனி பகவானுக்கு வந்து தன்னோட அப்பாவை அவர் வந்து அவருக்கு ஆப்போசிட்டான ஒரு ஸ்டாண்டை தான் எப்பயும் எடுப்பார் அப்படின்னு நம்ம சொன்னா கூட அவருக்கு அப்பானா அவ்வளோ ஆசை இருக்கும். அவர்கிட்ட நெருங்கி போக விடாது, ஏதோ ஒண்ணு அவரை தடுக்கும். அப்படிதான் நம்ம பொதுவாகவே தந்தை மகன் உறவுங்கிறது எல்லா வீடுகளையும் அப்படி இருக்கிறது இல்லை இல்லையா? ரொம்ப அப்பாவும் பையனும் ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்கிறது வந்து நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த ஒரு இது வந்து இந்த சனி பகவான் அவர் வந்து சிம்ம வீட்டுல போய் உட்காரும் போதும் அந்த மாதிரி இருக்கும். அப்பா நன்னா இருந்தாருன்னா பையனுக்கு ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல அடிபடும். பையன் வந்து ரொம்ப நன்னா இருந்தாரு அப்படின்னா அப்பாவுக்கு வந்து சில குறைபாடுகளை கொடுக்கும். ஆனா அப்பா அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா பாத்துக்கக்கூடியவராக இருப்பார், பாரம்பரியத்தை மதிக்கக்கூடியவராக இருப்பார். இவர் எப்படின்னா ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாரம்பரியத்தை இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், இப்படிதான் இருக்கணும் இனி அப்படின்னு சொல்லி முறைமைப்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவராக இவர் இருப்பார்னு சொல்லலாம். ஏன்னா பழமையை மதிப்பவர்களாக இருப்பார்கள். நம்ம அதாவது சிம்மம்ங்கிறது காலபுருஷனுடைய 5ஆம் இடம் நம்ம சொல்றோம். 5ங்கிறது என்னன்னா நம்மளுடைய முன்னோர்களை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய பூர்வீகம். அந்த இடத்துல பழமைவாதியான பழமையை மிகவும் மதிக்கக்கூடிய இந்த ஓல்டஸ்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ரொம்ப பழமைங்கிற வார்த்தைக்கு வந்து சனி பகவான் தான் அர்த்தமே. நம்ம ஜோதிட டிக்ஷனரின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையானதுன்னு சொல்லும் போது சனி பகவானை தான் நம்ம எடுப்போம். பாரம்பரியம் அது சம்பந்தமான தர்மம் சாஸ்திரம்ங்கும் போது குருவெல்லாம் நம்ம கொண்டு வந்து கேத்துவெல்லாம் ஞானத்துக்கு கொண்டு வந்தா கூட ரொம்ப பழமையான விஷயங்கள்னு சொல்லும் போது அந்த இடத்துல சனி பகவான் தான் நிற்பார். அப்போ அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து இந்த சிம்ம வீட்டுல உட்காரும் போது அந்த ஜாதகருக்கு நிறைய சிக்கல்களை கொடுப்பார், போராட்டங்களை கொடுப்பார். தன்னுடைய தந்தையுடனான கருத்து வேறுபாடுகள்ங்கிறது நிறைய இருக்கும். அந்த குடும்பத்துல வந்து ஒரு வாரிசுகள் சில பேருக்கு வந்து ரொம்ப இவருடைய பலம் ரொம்ப இதுவா இருக்கும் போது குடும்பத்தில் வாரிசுகள்ல வந்து பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுப்பார். ஆனா ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறதும் தன்னுடைய இந்த குடும்பத்துக்கு உண்டான ஒரு பெருமை அப்படிங்கிறத நிலைநிறுத்தணுங்கிறதுல வந்து இவங்க ரொம்ப அதுக்கு வந்து ஒரு துணிச்சலாவே அவங்க வந்து அதற்காகவே வாழ்வார்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.